வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தி கிரானிக்கல்ஸ் ஆஃப் தி 4.5 கேங் அப்படின்ற ஒரு மலையாள வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் சோனி லைவ் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 50 மினிட்ஸ் டியூரேஷன். கொஞ்சம் மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரிஸ் 4 கேங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேங்கோட கதை. ஆக்சுவலா இந்த கேங்ல மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் துவார்ஃபா இருப்பாரு. அதனால இதை 4 கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேங்கை சேர்ந்தவர் தான் ஹரிகுட்டன் அப்படின்றவர். ஒரு பிரசன்ட்ல ஒரு ரைட்டர் கிட்ட தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ தட் இவங்க கேங்கோட கதையை ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியானால. சோ அந்த கதையின் போது இவங்க எப்படி ஸ்டூடெண்டா இருந்து ஒரு பி கிளாஸ் ரவுடியோட ஒரு கிளாஷ் இவங்களுக்கு எப்படி உண்டாகுது, அண்ட் ஒரு போலீஸ் ஆபீசரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவங்க எப்படி எல்லா விஷயங்களையும் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு எதிரிகள் யாரா வரா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த கேங்குக்கு என்ன ஆகுது, இவங்க புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா அப்படின்றதா இந்த சீரிஸோட கதை. வழக்கமான கேங்ஸ்டர் டிராமாக்கு இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதுபடி போகாம ஒரு வித்தியாசமான வேலை இதை பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிருப்பாங்க. ஒரு மாதிரி ஃபன் கலந்த ஒரு கேங்ஸ்டர் டிராமா அப்படின்றதுதான் இவங்களோட இன்டென்ஷன். அதை ரொம்ப நீட்டாவே பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கேங்குக்கு ஒரு ஸ்டேஜ்லயும் வரக்கூடிய எதிரிகள், அந்த எதிரிகள் கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ப்ரூஸ்லி அப்படின்ற ஒரு நபர், அவர் கொடுக்கக்கூடிய அந்த சர்ப்ரைஸா இருக்கட்டும், அண்ட் லேட்டர்ல தர்ஷனா ராஜேந்திரன் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும், அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. இதுக்கு நடுவுல ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க காட்டுவாங்க, ஒரு பஸ்ல சிலிமிஷம் பண்ணக்கூடிய ஒரு நபர்ன்ட்டு. அந்த நபர் வரக்கூடிய காட்சி, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேங் மெம்பர்ஸ் ஒருத்தருக்குமான அந்த லைஃபையும் நீட்டா காட்டியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை அப்படின்றதும் நல்லா காட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்திரன்ஸோட ரோல், ஆக்சுவலா அவர் ஒரு ஜெயில் கைதியா இருப்பாரு. அவர் தான் ஹரிகுட்டனோட அப்பா. அவர் எதுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாரு, அங்க அவர் எப்படி ஒரு ஆளுமையா இருப்பாருங்கிற அந்த காட்சிகள் அப்படின்றதும் ஒரு நீட்டான கிளிம்ஸா காட்டியிருப்பாங்க. ஓவரால் ஒரு வித்தியாசமான கேங்ஸ்டர் டிராமா பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் எனக்கு என்னன்னா, இதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதாவது ரொம்ப கம்மி செக்மெண்ட்ஸ் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பரான எண்டிங் இன்னுமே கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு நல்ல சீரிஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சில அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.